மொத்தம் 2 கப் அடிச்சு கொடுத்துருக்காங்க நம்முடைய நாட்டு பெண்கள். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கபடி டீம். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் உமன் கிரிக்கெட் பிளைண்ட் டீம். ஸோ இந்த இந்தியன் உமன் கிரிக்கெட் பிளைண்ட் டீம் என்னன்னா நார்மல் கிரிக்கெட்க்கும் இதுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நார்மல் கிரிக்கெட் நடக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு பரபரப்பு இருக்கும். அதை பத்தி நிறைய பேர் பேசிட்டே இருப்பாங்க. பட் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா இன்டர்நேஷனல் லெவல்ல நடந்தாலுமே அதை பத்தின பேச்சுகள் வந்து கொஞ்சம் குறையும். இந்த பிளைண்ட் கிரிக்கெட் நடக்கிறதுக்கான ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பிளேயரை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க. இந்த கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா 11 பிளேயர் விளையாடுவாங்க. அந்த 11 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வந்து B1, B2, B3 அப்படின்னு பிரிப்பாங்க. முதல் B1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பிளைண்டட் பீப்பிள் அண்ட் செகண்ட் வந்து பார்ஷியலி பிளைண்ட் அண்ட் இந்த தேர்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியலி சைடட் பீப்பிள். அதாவது B1, B2, B3 இதை செக்ரிகேட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் B1ல வந்து 4 பிளேயரும் அண்ட் B3லயும் 4 பிளேயர் அண்ட் B2ல 3 பிளேயர் இருப்பாங்க. மொத்தமா சேர்த்து 11 பேர் ஆடுவாங்க. நார்மல் கிரிக்கெட்டுக்கும் இதுக்கும் மெயினான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் தான். ஸோ பால் வந்து கொஞ்சம் பெருசாகவும் அண்ட் வந்து வெளியில பிளாஸ்டிக்காலையும் உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெட்டல் பியரிங்ஸ் போட்டு இருக்கும். ஸோ இதனால விளையாடும் போது பார்த்தீங்கன்னா பால் மூவ்மெண்ட்டை வந்து அவங்களால சவுண்ட் மூலியமா வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்க வந்து விளையாடுவாங்க அப்படின்றதுக்காக அந்த பால் வந்து அது மாதிரி வடிவமைக்கப்பட்டது. ஸோ ஒரு பால் போடுறாங்க அப்படின்னா அந்த மூவ்மெண்ட்டை வச்சு அந்த பாலோட மூவ்மெண்ட்டை வச்சு சவுண்ட் மூவ்மெண்ட்டை வச்சு அவங்க ரெகக்னைஸ் பண்ணி கிரிக்கெட்ல விளையாடுவாங்க அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் ஸ்டைல். எப்பவுமே நார்மல் கிரிக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஆர்ம் தான் போடுவாங்க. பட் இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அண்டர் ஆர்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க எக்ஸ்க்ளூசிவ்லி அப்படின்னு. அண்ட் தேர்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல நார்மல் கிரிக்கெட் கம்பேர் பண்ணும்போது அம்பையருக்கு நிறைய ஒர்க் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. பிகாஸ் இவங்க எல்லாருமே வந்து விஷுவலி இம்பேர்டு அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றதா இருக்கட்டும் எல்லாமே கிளியரா ரன் அவுட் இது எல்லாமே வந்து கிளியரா சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் பேட்டிங் ஸ்டைல் வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா நார்மல் கிரிக்கெட்க்கும் இதுக்கும் எப்படி டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா நார்மலா வந்து கிரிக்கெட் பேட்டை இப்படி பிடிச்சி மேல அடிக்கிறது இல்லாம இது எல்லாமே டெட் பால் மாதிரி. அண்ட் இந்த கேம் பிளைண்ட் கிரிக்கெட் கேம் விளையாடும் போது இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி B1, B2, B3 கேட்டகரியில இருக்கவங்க B1க்கு இன்ஜுரி ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு சப்ஸ்டியூட்டா B1ல இருக்கவங்க வருவாங்க. இன்கேஸ் B2க்கு ஏதாவது இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா B1, B2 ரெண்டு பேருமே சப்ஸ்டியூட்க்கு வரலாம். அண்ட் B3க்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா B1, B2, B3 யார் வேணாலும் சப்ஸ்டியூட்க்கு வரலாம் அப்படின்றத சொல்றாங்க. இந்த விஷயம்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு விஷுவலி இம்பேர்டான ஒரு டீம் இவ்வளோ அழகா வின் பண்ணி நமக்காக ஒரு பெருமை சேர்த்திருக்காங்க. கண்டிப்பா இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பான்சர்ஸா இருக்கட்டும் இதுக்கப்புறம் இவங்களோட டீமுக்கு டெவலப்மெண்டா இருக்கட்டும் இன்னுமே அதிகமாக கிடைக்கணும் அப்படின்றத நான் கண்டிப்பா கேட்கிறேன். ஓவராலா கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸ்க்கு வரணும் இன்னும் நிறைய கேம்ஸ்ல வந்து வின் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வினி ஸ்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.